எதுக்கு இந்த மாதிரி ஒரு தலைபட்சமாக ஒரு சைடாக வந்து ஜாலரா தட்டிக்கிட்டு அது கம்முன்னு சனி ஞாயிறு லீவ் விட்டுருங்க. சேலையை கட்டிட்டு விஜய் சேதுபதி இந்த சனி ஞாயிறு எபிசோட தொகுத்து வழங்கினா ஹோஸ்ட் பண்ண கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நான் உண்மையாகவே அப்படி தாங்க ஃபீல் பண்ணுறேன். இந்த மனுஷன் உண்மையாகவே ஃபேன் ஷர்ட் போட்டு தான் நம்ம முன்னாடி நிற்கிறாரு. ஆனால் மனசார அங்கிருந்து கிளம்பி வர்றப்போ இந்த எபிசோட ஹோஸ்ட் பண்ணி தொகுத்து வழங்குறப்போ உள்ளுக்குள்ளே சேலை கட்டிட்டு தான் நாங்கள் நிற்கிறாரு. ஏன்னா எதை பசங்க பண்ணாலும் அது தப்பு, அதவே பொண்ணுங்க பண்ணாங்க அப்படின்னா கேட்கவே மாட்டார். பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டார் அப்படின்னா ஆண்களுக்கு வந்து வச்சு செய்வார். முழுக்க முழுக்க லேடிஸுக்கு சாதகமாகவே ஜாலரா தட்டி பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்படி லேடிஸுக்கு சாதகமாக மனசுக்குள்ளே சேலை கட்டிட்டு வர்றதுக்கு பதிலாக வெளிப்படையாகவே சேலை கட்டிட்டு ஒவ்வொரு சனி ஞாயிறும் எபிசோடையும் தொகுத்து வழங்கினா கரெக்டாக இருக்கும். அப்படிதாங்க இருக்குது கரெக்டாக. ஏன்னா எல்லா டாப்பிக்கும் விட ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதுலேயே அப்பட்டமாக தெரியுது. அதுக்காக தான் இப்போ இந்த 15 செகண்டா 30 செகண்டா ஒரு டாஸ்க் ஒன்று என்ன சொல்கிறது, ஒரு ரூல்ஸ் இது பண்ணுறதுக்காக பெண்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. 2 நாள் டாபிக் போச்சு பார்த்தீங்களா? இதில் ஆடியன்ஸ் கூட ஒரு அம்மா வந்து எந்திரிச்சு போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஹூக் ஸ்டெப்பு அதை போட்டால் என்ன, அதை போட்டால் நாங்கள் பார்ப்போம் இல்லையா, அதை போடுறதுக்கு 2 நாளைக்கு இழுக்கிறாங்க, இது எதுக்கு நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி சொல்கிறாரு, அவங்க தான் பயப்படுறாங்க இல்லையா அப்படின்னு. என்ன பயந்தா அந்த கழுத்தை அறுத்துருவாங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. அந்த அம்மா கேட்க வேண்டியதானே, ஏம்மா நீங்கள்லாம் லேடிஸ் தானே, ஒரு வாக்கு கொடுக்குறீங்க, அந்த வாக்கை காப்பாற்றாமல் எப்படி மாற்றி மாற்றி பேசி விளையாண்டுருக்கீங்களா? அப்போ வெளியே இருந்து பார்க்குற எங்களுக்கெல்லாம் எவ்வளோ இழுக்காக இருக்கும், எவ்வளோ கேவலமாக இருக்குது. அப்போ அந்த எபிசோடை நாங்களாம் பிக் பாஸை எப்படி பார்க்குறது அப்படின்னு அந்த மாதிரி கேட்கவே மாட்டுறாங்க. ஏன் கேட்கல? ஏன்னா அவங்க வந்து வாக்கு ஒன்று கொடுப்பாங்களா, அந்த வாக்கை மீறிடுவாங்களா, நாங்கள் வாக்கு கொடுத்துட்டோம் அது ரூல்ஸில் இல்லை நாங்கள் மாற்றிக்கணும், இவங்க ரூல்ஸ் புக்கு எடுத்துகிட்டு வருவாங்களாம். இந்த பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கு வந்து இந்த உள்ள கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்த உடனே அதில் இந்த டாஸ்க் படிக்கிறதுக்கு வந்த உடனே ஏவிபி சொன்னதுக்கப்புறம் போனோடனே ஒரு டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணினது எதனால வந்தது அப்படின்னா ஒரே ஒரு ஈகோனால தான் வந்ததுங்க. அந்த ஈகோ யாருக்கு வந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவுக்கு தான் ஈகோ வந்துச்சு. ஏன்னா தர்ஷிகாவுக்கு வந்து ட்ரெஸ் வருது, அது ஸ்டோர் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வர்றப்ப தீபக்கு வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு. இந்த பொண்ணுனால தாங்கவே முடியல, எப்போ பாரு இவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறான்னு இவனுக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஈகோ. உண்மையாகவே முழுக்க முழுக்க இந்த 2 நாள் பிரச்சனை போனதுக்கு யார் காரணம் அப்படின்னா லேடிஸ் மட்டும்தாங்க காரணம், பசங்க காரணமே கிடையாது. அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஈகோனால வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு எப்படியாவது வச்சு செய்யணும், ஏதோ ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு மூளை வேலை செய்யுது. அப்போ உள்ளே வந்தால் திருப்பி நீங்கள் வெளியே போகிறதுக்கு 5 செகண்ட் தான் கொடுப்பேன், அதுக்குள்ளே நீங்கள் போயிடணும். 5 செகண்டில் எவன் போக முடியும்? அப்போ அதுலேருந்தே தெரியுதா இல்லையா? 5 செகண்ட்னு சொன்னோன்னே எவனாக இருந்தாலும் யோசிப்பானா இல்லையா? 5 செகண்டில் போக முடியாது அப்படிங்கிறப்போ நீ வச்சு செய்யறதுக்கு ஏதோ ஒன்று பிளான் பண்ணுற அப்படின்னு யோசிப்பானா மாட்டானா? பசங்க முன்கூட்டியே யோசிச்ச மாதிரியே ஜாக்லின் வந்து ஒரு பக்காவாக பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்டுக்கு இப்போ நம்ம ஒத்துக்கலாம் அப்படி, அதுக்கப்புறம் அது 30 செகண்ட் 15 குறைச்சிக்கலாம், அப்புறம் 5 குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணினாங்க பார்த்தீங்களா? இதை வந்து முன்கூட்டியே புத்திசாலித்தனமாக பசங்க யோசிச்சது என்னங்க தப்பு இருக்குது? இந்த பொண்ணுங்க இப்படி தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன மெயினாக இது வந்து சுவாரஸ்யமாக்கணும்னா, சுவாரஸ்யமாக்கணும் அப்படின்னா அந்த இது ஆரம்பத்திலே ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு தேவை பழி வாங்கணும். 15 செகண்டில் இங்கிருந்து கடந்து போயிருங்க, இல்லைன்னா ஹூக் ஸ்டெப் போடுங்க 30 செகண்டாக இருந்தால். இல்லைன்னா நீங்கள் வந்து ஹூக் ஸ்டெப் போட மாட்டீங்க அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு தேவையே இல்லை, 15 செகண்ட் கடந்து போயிருங்க அப்படின்னு சொல்லி ஆனந்த் பேசுனாங்களே இல்லையா? ஆல்ரெடி பெண்ணுங்களை நம்பவே முடியாது. ஏன்னா வாக்கு கொடுப்பாங்க, அதை மீறுவாங்க, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கேப்டனா 2 தடவை தர்ஷிகா இருந்தாங்களா இல்லையா? சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா? 2 நாள் என்ன சொல்கிறேன், 2 தடவை இருந்தாங்களா இல்லையா? 2 தடவை இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக எந்த ஒரு முடிவுமே எடுக்கல. இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க, அதை கேட்டு சொல்லுங்கன்னு பசங்க கேட்டு சலிச்சு போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் அதை அப்படியே மூடி முழுகி அப்படியே கண்டுக்காமல் போயிடலாங்கிறப்போ கடைசியாக ஒரு என்ன சொல்கிறது, நாக்கில் அப்படியே ஆணி போட்டு இழுத்த மாதிரி முத்து இழுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து வேறு வழியே இல்லாமல் பப்ளிக்காக மாட்டிக்கிட்டோம். அதனால வந்து பொண்ணுங்க வாக்கு கொடுத்தது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்டெப் எடுத்தாங்களா? 2 தடவை கேப்டனாக இருந்த தர்ஷிகாவை வந்து கேள்வியே கேட்கல நம்ம சேலை கட்டின சேதுபதி. ஆனால் சத்யா மட்டும் நீங்கள் 2 தடவை கேப்டனாக இருக்கீங்க, பொறுப்பாக இருக்க வேண்டாமா, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் யோசிக்கணுமா அப்படின்னு சொல்லி சத்யா வந்து சேதுபதி கேட்குறாரு. சத்யா ட்ரெஸ்ஸு போட்டதுக்கு வந்து நக்கலாக ஒரு சிரிப்பும் சிரிச்சார். அது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. பசங்களை வந்து மட்டம் தட்டுறது கேவலப்படுத்துறதுல ரொம்ப குறியாக இருக்கிறார் சேதுபதி. இப்போ ஈகோனால தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? சரி, ஏன் 2 நாள் அந்த பிரச்சனை இழுத்துச்சு? என்ன காரணம்? 5 நிமிஷம் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்மளை சிக்க வைக்கிறதுக்கு தான் காரணம். ஆல்ரெடி ஒரு பிரச்சனை வந்தப்போ இது வந்து ரூல்ஸ் புக்கில் இருந்ததா அப்படின்னு எடுத்த பாயிண்ட்ஸ் வந்து லேடிஸ் தான் பாயிண்ட் எடுத்தாங்க. அப்போ ரூல்ஸ் புக்கில் இல்லை அப்படின்னா அதை நாங்கள் செய்ய மாட்டோம், அதனால் நாங்கள் வந்து வாக்கு கொடுத்துருக்குறோம், அதை நாங்கள் மீறுவோம், அது எங்கள் என்ன சொல்கிறது ரூல்ஸ் புக்கில் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நாமினேஷன் இதையே இது பண்ணிட்டாங்க. நான் சேதுபதி சேலை கட்டிட்டு வர வேண்டிய சேதுபதிகிட்ட நான் கேட்குறேன், 4 வாரமாக மூளையே வேலை செய்யல,
இந்த தடவை வேலை செய்யுது. இந்த பிள்ளைகளுக்கு, இந்த பொண்ணுங்களுக்கு நீங்கள் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? சேலை கட்டிட்டு வர வேண்டிய சேதுபதி. ஏன்னா அவன் 4 செகண்டில் யோசிச்சான். இந்த என்ன சொல்கிறது, கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரே ஒரு பெட் இருக்கிற மாதிரி ஒரு நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா எங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ கொடுக்கணும் அப்படின்னு 4 செகண்டில் யோசிச்சான். இவங்க 4 வாரம் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு இதுவுமே எடுக்கலை. இப்போ மட்டும் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா பழி வாங்கணும், ஈகோ. அந்த பிள்ளைக்கு, தர்ஷிகாவுக்கு ஈகோ. ஆனால் அது சொல்லுது, இந்த பசங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈகோனால தாங்க இது வந்து ஒத்துக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் இது இல்லை, மீறிட்டு அதில் இருக்குதான்னு கேள்வி கேட்குறாங்க. இவங்ககிட்ட நமக்கு பார்த்து தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ இவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பசங்க ஓகே எங்கள் என்டர்டைன்மெண்ட்னா அதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம். அதுக்கு எதுக்கு 5 செகண்டு 15 செகண்டு 30 செகண்ட் கொடுங்க. 30 செகண்ட் கொடுத்தா ஒவ்வொருத்தரும் அவன் இந்த மேடை பயன்படுத்திக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. அப்போ அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம், என்டர்டைன்மெண்ட்னா எங்களுக்கு ஓகே அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இவங்களுக்கு யாருக்கு, ஆனந்துக்கும் சரி தர்ஷிகாவுக்கும் என்ன அப்படின்னா பழி வாங்கணும். ஊக் ஸ்டெப்பே தான் போடணும் சுனிதாவுக்கு இவங்களுக்கெல்லாம். அந்த ஊக் ஸ்டெப் போட்டு இப்படி இப்படி குதிச்சுக்கிட்டே இருந்தால் பார்க்கறதுக்கு, ஏங்க ஆல்ரெடி ஆடிட்டு இருக்கிறீங்க, சும்மா பாடிட்டு இருக்கிறீங்க, இதையே பண்ணிட்டு இருந்தால் போர் அடிக்காதா? பசங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஒவ்வொருத்தரும் ஒரு டேலண்ட் காட்டுறதுக்கு தான் வந்திருக்காங்க, எங்களே நீங்கள் 30 செகண்ட் கொடுங்க, அதுக்குள்ளே நாங்கள் போகலையா, எங்களுக்கு நீங்கள் ஒரு டாஸ்க் கொடுங்க, அந்த டாஸ்க்கு நாங்கள் பண்ணுறோன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளைங்க ஆனந்த் என்ன சொல்லுது, டாஸ்கெல்லாம் நாங்கள் கொடுக்கல, ஊக் ஸ்டெப்பு தான் கொடுப்போம். இந்த ஊக் ஸ்டெப்லேயே நின்னதுனால தான் வந்து அவனுக்கு ஒத்துக்கல. ஏன்னா ஒரே ஸ்டெப்பு ஒரே மாதிரி திருப்பி திருப்பி பண்ணால் போர் அடிக்குமா இல்லையா? 2 நாள் அந்த டாப்பிக்கை பார்த்ததுக்கே நமக்கெல்லாம் காதில் ரத்தம் வர அளவுக்கு ஆகிப்போச்சு, பார்க்கறதுக்கு சகிக்க முடியல. நீங்கள் டெய்லி இந்த மாதிரி ஊக் ஸ்டெப்பே கொடுத்துட்டு இருந்தால் அந்த 106 நாளும் நம்ம வந்து பார்க்க முடியுமா? பசங்க அதுக்கு தான் ஒத்துக்கலை. இந்த ஊக் ஸ்டெப் அதுக்கு ஒரு லெவலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தியே பேசுகிறப்ப என்ன சொல்லுவாங்க, ஓகே இந்த ஊக் ஸ்டெப்புக்கு நீங்கள் ஒத்துக்கலை அப்படின்னா திருப்பி 15 செகண்ட் கொடுப்போம், நீங்கள் அதுக்குள்ளே கடந்து போயிருங்க, என்டர்டைன்மெண்ட்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அதுதான் உண்மை. தர்ஷிகாவுக்கும் சரி ஆனந்திக்கும் சரி அங்கே என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதெல்லாம் மேட்டரே கிடையாது. இவங்களை பழி வாங்கணும், இவங்களை ஏதோ ஒன்று வச்சு செய்யணும், நம்மளை வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிறது தான் அங்கே உண்மையான மோட்டிவேஷன். அதை வந்து அப்படியே திருப்பி பசங்க மேலே பழி. இவங்க வந்து ஒரு டாஸ்கில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம தான் ஜெயித்தோம், நம்ம வந்து சூப்பராக ஜெயிச்சோம் அப்படின்னு பொண்ணுங்க சொல்லிடுவாங்க. அதே டாஸ்கில் பசங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இவனுக்கு வந்து இதை பண்ணிட்டானு அதை பண்ணிட்டானு பழி போடுவாங்க, ஒப்பாரி வச்சிருவாங்க. அதே தான் இங்கே நடக்குது. இந்த பொண்ணுங்களுக்கு நான் தான் சொல்கிறேனே, 4 வாரமாக மூளையே வேலை செய்யலை, 4 செகண்டில் வேலை செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த பிக் பாஸ் 8 சூப்பராக கொண்டுட்டு போயிட்டு இருக்குது அப்படின்னா பாய்ஸ் டீம் ஒன்று மட்டும்தான். அவனுக்கு தான் ஏதோ ஒன்று பண்ணுறானு, கரெக்டாக இருக்கிறானு, ரூல்ஸ் பிரகாரம் விளையாடுறானுங்க, கரெக்டாக பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த பொண்ணுங்களுக்கு என்ன வளன்னு பேசுறது, உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிறது, உள்ளுக்குள்ளே பேசிக்கிறது, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. இது சரியா? இந்த 2 நாள் இழுத்ததுக்கு முக்கியமான காரணமே இந்த ஊக் ஸ்டெப்பு தாங்க. இந்த ஊக் ஸ்டெப்பே தான் போட்டு ஆகணுமா? வேறு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டீங்களா? இதை வந்து இப்போ என்ன சொல்கிறது, கரெக்டாக பேச வேண்டிய, நடுநிலையாக பேச வேண்டிய சேதுபதியை என்ன பண்ணுறாருன்னா சேலை கட்டிட்டு வந்துட்டு பெண்களுக்கு சாதகமாக பேசுகிறாரு. இந்த மாதிரி தர்ஷிகா நீங்கள் 2 தடவை கேப்டனாக இருந்தீங்க இல்லையா, 2 தடவை கேப்டனாக இருக்கிறப்போ வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க, அந்த வாக்கை வந்து கரெக்டாக காப்பாற்றணுமா, காப்பாற்றக்கூடாத ஒரு டிசிஷன் நீங்கள் எடுக்க வேண்டியது, டக்குன்னு எடுக்க வேண்டியது தானே. எதுக்கு 1 வாரம் பண்ணீங்க? இது வரைக்கும் எந்த இதுலேயுமே அவர் கேட்கவே இல்லை, இப்போ நேற்றுக்கும் கேட்கல. ஆனால் சத்யாவை மட்டும் நீங்கள் இந்த ஒரு இது எடுக்கிறதுக்கு டக்குன்னு எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு. சத்யாவே நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். சத்யாவே வந்து இப்போ இவங்கெல்லாம் பேசிக்கிட்டாங்க ஆடியன்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 100 நாள் வேலைக்கே போகாமல் இதையே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்குது? ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிங்கன்னா ஏடா தெரியுற மாதிரியே வைப்பீங்க? ஏன் லேடிஸ் வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க? நான் 100 நாள் வேலைக்கே போகாமல் லீவ் போட்டு இதை நான் பார்த்துட்டு இருப்பேன், ஆனால் என்னால் பார்க்க சகிக்கல, லேடிஸை வந்து டார்கெட் பண்ணி ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்லாம் பேசுறதுங்கிறதெல்லாம் அப்பட்டமாக ஸ்கிரிப்ட். தெளிவாக தெரியுது. விஜய் சேதுபதியிலிருந்து பேசுகிறவங்களும் ஜாடராக தட்டுவீங்களாடா? எல்லாரும் புடவை கட்டிட்டு வந்துருங்க, லேடிஸுக்கு சாதகமாக பேசுகிறவங்கெல்லாம் புடவை கட்டிட்டு வந்துருங்க. இந்த விஷயத்துக்கு சொல்கிறேன், நியாயமாக யோசிச்சு பாருங்க. ஏன் 2 நாளாக இழுத்துச்சு? அது ஊக் ஸ்டெப்லேயே நின்றதுனால. என்டர்டைன்மெண்ட்டுங்கிறதுக்கு ஊக் ஸ்டெப்பே தான் வேணுமா? வேறு என்டர்டைன்மெண்ட் பண்ணால் ஒத்துக்க மாட்டீங்களா? பல்ட்டி அடித்தா ஒத்துக்க மாட்டீங்களா? குரங்கு மாதிரி பண்ணால் ஒத்துக்க மாட்டீங்களா? விதவிதமாக பண்ணால் ஒத்துக்க மாட்டீங்களா? என்டர்டைன்மெண்ட்டுன்னா என்ன? ஒரு இடம் ஆடலாம், அதுக்கு அவனுக்கு ஒத்துக்கிட்டானுங்க. ஒரு நாளைக்கு ஆடலாம், ஒரு நாளைக்கு பாடலாம், வேற ஒன்று பண்ணலாம், இதெல்லாம் அவனுக்கு இறங்கி தான் வந்தானுங்க பசங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன, கடைசி வரைக்கும் அந்த ஊக் ஸ்டெப்லேயே இருக்கணும். அதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா 5 செகண்டில் போயிட்டு 15 செகண்டில் போயிட்டோம். பழி வாங்கணும், பழி தீர்த்துக்கணும், ஈகோ பிரச்சனையை ஏதோ ஒரு வகையில் அவன் பசங்களை வந்து பழி தீர்த்துக்கணுங்கிறது தான் உண்மையான மோட்டிவேஷனாக இருந்துச்சு. இதை வந்து உடைச்சு தெளிவாக பேசக்கூடிய தைரியம் விஜய் சேதுபதி கிடையவே கிடையாது. அதனாலே புடவை கட்டிட்டு வந்துடலாம் விஜய் சேதுபதி. ரொம்ப கடுப்பாக இருக்குதுங்க.
சனி ஞாயிறு எபிசோட பார்த்தாவே போன சீசனில் ஒரு சைடாக ஃபுல்லாக லேடிஸுக்கு சப்போர்ட் பண்ணி கெட்ட பேர் வாங்கிட்டு போனார். அவ்வளோ தூரம் சூப்பராக பண்ணிகிட்டு இருந்த ஒரு மனுஷன் கமலஹாசன். இந்த ஒரு எபிசோடுலேயே விஜய் சேதுபதி தன்னுடைய பேரை அப்பட்டமாக கெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்ற, சோசியல் மீடியாவை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் இவர் வந்தோடனே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அவன் 1008 கருத்து சொல்லுவான், நமக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது, கருத்து சொல்கிற மேலே தான் தப்பு, நம்ம வந்து கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டு இருக்கணும், அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சுதந்திரமாக இது பண்ண முடியாதுன்னு ஒரு சப்பக்கட்டு கட்டுறப்பே தெரிஞ்சு போச்சு. இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். லேடிஸுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு என்னங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. படக்குன்னு தெளிவாக யோசிக்கிறானுங்க. பசங்க டீம் இருக்கிற அத்தனை பேர். அவன் போட்ட ஒரு சின்ன விஷயந்தான் நாமினேஷன் வந்து நீங்கள் வந்து எங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு. இந்த மூளை யாருக்காவது ஏதாவது பொண்ணுங்களுக்கு வேலை செய்யுதான். இந்த பொண்ணுங்களுக்கு வந்து நீங்கள் கப்பு கொடுக்கணுங்கிறதுக்காகவோ, இந்த பிக் பாஸ் 8லேயே வந்து லேடிஸுக்கு வந்து வின்னர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ இப்போ இருந்தே இழுத்துட்டு போகிறீங்க. விஜய் சேதுபதியும் அப்படி இழுத்துட்டு போகிறாங்க, பேசுகிற ஆடியன்ஸும் இழுத்துட்டு போகிறாங்க. பொண்ணுங்க பண்ணுற எந்த தப்பையும் கேள்வி கேட்க மாட்டேறீங்க. கேட்கணுமா இல்லையா? இப்போ சத்யாவே என்ன சொல்கிறாப்புல, நான் வந்து இன்னைக்கு கேப்டனாக இருந்தேன், இந்நாளைக்கு வந்து கேப்டனாக இல்லாமல் போயிடுவேன், இந்த லேடிஸ் வந்து ஏதோ வகையில் நம்மளை லாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவனுக்குமே யோசிச்சு தான் அன்றைக்கி பேசினான். ஆனால் இன்றைக்கி வந்து உடனே எல்லாருமே வந்து பேசணுன்னே அவன் மாற்றிட்டான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறது, இவங்க வந்து உண்மையாகவே வேணும்னே டார்கெட் பண்ணுறாங்க லேடிஸ் பசங்களை. அது அப்பட்டமாகவே தெரியுது. இதெல்லாம் வந்து சேதுபதி வந்து கேள்வியே கேட்க மாட்டார். அந்தளவுக்கு தான் இந்த எபிசோடே என்ன சொல்கிறது, ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது, சனி ஞாயிறு வராமல் இருந்துட்டு இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். எதுக்கு இந்த மாதிரி ஒரு தலைபட்சமாக ஒரு சைடாக வந்து ஜாலரா தட்டிக்கிட்டு, அது கம்முன்னு சனி ஞாயிறு லீவ் விட்டுருங்க. 5 நாள் மட்டும் ஏதோ அதுவே ஆல்ரெடி போயிட்டு இருக்குது, நல்லாவே இல்லை. சனி ஞாயிறும் வந்துட்டு லேடிஸுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, அடுத்த தடவை விஜய் சேதுபதி நீங்கள் சேலை கட்டிட்டு அப்பட்டமாக வந்து நில்லுங்க, நாங்கள் அப்போ ஒத்துக்கிறோம், இந்த பிக் பாஸே இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. இல்லைன்னா சனி ஞாயிறு எபிசோடே வைக்காதீங்க, லீவ் விட்டுருங்க.